சேஃப்டி ஃபேக்டர், அடுத்தது பயாலஜிக்கல் ஃபேக்டர், கெமிக்கல் ஃபேக்டர் பயாலஜிக்கல் ஃபேக்டர். இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே, புக்கை பார்த்தான்னு சொல்லணும். ஒன்றும் மண்டையில் இல்லை. எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க? லாஸ்ட் டைம் ஹெச்பி 100 இடத்துல நாங்க வந்து ஃபுட் சேஃப்டி மேற்கொள்றது, அதுல ஒரு 6 வகையான இடங்கள் பார்த்தோம். என்னென்ன எந்த இடத்துல நாங்க ஃபுட் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணணும்? Look at the book. Manufacture food. Second one. Transport of food. Transport the food. Third one. Storage of food. One. Storage of food. Fourth one. Preparation of food. Preparation of food. Consumption of Fifth one. Consumption of food. Consumption of food. Okay. ஸோ இந்த இடங்கள்ல நாங்க வந்து ஃபுட் சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். ஓகே, இல்லைன்னு சொன்னா நாங்க கன்சியூம் பண்ற ஃபுட்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண நாங்க பார்த்தோம். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃபுட் அடல்ட்ரேஷன். வாட் யூ மீன் பை ஃபுட் அடல்ட்ரேஷன்? ஃபுட் அடல்ட்ரேஷன் தான் என்ன? ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்றது உணவு கலப்பு. ஃபுட் அடல்ட்ரேஷன் தான் என்ன? பாய்ஸ், ஃபுட் அடல்ட்ரேஷன் என்னன்னு சொன்னேன், உணவு கலப்படம். Look at the definition given here. Food adulteration is any means by which the quality of food is reduced. ஏதாச்சும் ஒரு விஷயத்தால குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து குறைவடைகிறது, ரெடியூஸ். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃபுட் அடல்ட்ரேஷன். ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் எனி மீன்ஸ் பை விச் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் ரெடியூஸ். ஏதாச்சும் ஒரு விஷயத்தால ஃபுட் குவாலிட்டி வந்து குறைவடை செய்யறது. ஓகே, ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் டன் இன் மெனி வேஸ். நிறைய வழிகளில் வந்து ஃபுட் அந்த குவாலிட்டி வந்து குறைவடை செய்யப்படுது. ஓகே, லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ் given here. Additions of numerous chemicals to food. அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸை வந்து நாங்கள் ஃபுட்ல எட் பண்றதால அதோட ரியல் நேச்சர் குவாலிட்டி வந்து இல்லாமல் போகுது. சரியா, உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஃப்ரூட் ஒன்று எடுத்துக்குவோம். சரியா, ஆப்பிள் பழத்தை எடுத்துக்குவோம். இப்போ அதுல அளவுக்கு அதிகமா இந்த கெமிக்கல் யூஸ் பண்றதால எங்களோட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அது மாற்றம் அடையுது. ஓகே, அது உண்மையிலேயே எங்களோட உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஓகே, பெனிஃபிஷியல் ஃப்ரூட். தேர் ஆர் லாட் ஆஃப் விட்டமின்ஸ். ஓகே, ஸோ in the apple fruit, but when we use lot of chemicals to preserve it, it become an harmful thing. அது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமா மாற்றம் அடையுது. ஸோ அதுல என்ன சொல்றேன்டா, அது உண்மையான குவாலிட்டி வந்து அந்த இடத்துல குறைவடைஞ்சு எங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அது மாற்றம் அடையுது. விளங்குச்சுதா பாய்ஸ்? விளங்குச்சுதா சொன்னது? The second point, addition of pepper seeds to pepper. ரெண்டாவது பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஹாஃபி, what does the second mean? So pepper என்ன? What is pepper? ஜம்ஹர், பெப்பர்னா என்னன்னு தெரியுமா? பேப்பரா? பாய்ஸ் பேசுற தெளிவா கேக்குதா? ஜம்ஹர், ரிஃப்கி, ஹாஃபி கதைக்கிறது கேக்குதா தெளிவா? சார், மிளகா. அதாவது மிளகுத்தூள்னு சொல்லுவோம் நாங்க எங்கட பாசையில. மிளகுத்தூள் அதான் பேப்பர். மிளகாய் இல்ல, அந்த முழு மிளகு கரு பிளாக் கலர் ஷீட், அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு மிளகுண்டு. அப்ப அந்த மிளகுட அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அதுல நிறைய பெனிஃபிட் எடுக்கணும், ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல இந்த பெப்போ ஷீட், அதாவது பப்புள் பழ கொட்டையை பார்த்திருக்கீங்க எல்லாரும். பெப்போ ஷீட், பப்பாசி விதை,
தெரிந்தால் நல்லா இருக்கும். ஓ சார். பப்பாசி எஸ், பப்பாசி விதையும் கிட்டத்தட்ட அந்த பெப்பர் மாதிரி தான், மிளகு மாதிரி தான் இருக்கும். அதான் என்ன செய்யறாங்க, இந்த பெப்பரோட மிக்ஸ் பண்றாங்க. அதாலையும் அந்த பெப்பரோட குவாலிட்டி வந்து குறைவடையுது. தேர்ட் ஒன், எடிஷன் ஆஃப் மெலமைன் டு மில்க் பவுடர். மில்க் பவுடருக்கு வந்து மெலமைன் சொல்ற கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்றாங்க. அது ஒரு கெமிக்கல். ஓகே, ஸோ அதால எங்களோட உடலுக்கு நிறைய தீங்குகள் வருது. சரியா? அதால மில்க் இருக்கிற ரியல் பெனிஃபிட் எங்களுக்கு வந்து கிடைக்காம போகுது. அதோட குவாலிட்டி வந்து அதால குறைவடையுது. தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் எடிஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டைஸ் டு டீ லீவ். தேயிலையில் என்னத்தை கலக்குறாங்களாம்? ஆர்டிஃபிஷியல் டை. ஓகே, செயற்கை முறையில் செய்யப்பட்ட நிறமூட்டிகள். ஓகே, அதுல கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி, டீல கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி டை அதுல மிக்ஸ் பண்றாங்க. அதால அதோட குவாலிட்டி குறையுது. தென் எடிஷன் ஆஃப் பிரெட் ஃபிளார், ரைஸ் ஃபிளார், corn and wood shavings to adulterate chili powder, saffron and pepper. Okay, addition of bread. Okay, bread flour னு சொன்னா என்ன? பாண்ட crumbs, bread crumbs, பானுக்கு வர அதோட தூள்கள், ரைஸ் flour, அரிசிமா, and corn flour, சோளமா, brick powder, கல் செங்கக்கல்ல தூள் பண்ணி அதை சேர்க்கிறது. ரைஸ் செஃப், அரிசியிலேருந்து வரக்கூடிய அந்த குறுநல், கெட்டில் ஃபீட், ஆட்டுக்கு மாட்டுக்கு போடுற அந்த இந்த வர அந்த சாப்பாட்டுல உள்ள தானியம், ஃபுட் ஷேவிங், மிச்சப்பட்ட ஃபுட்ல இருந்து வரக்கூடிய இது எல்லாத்தையும் போடுறாங்க. இதுக்கு சில்லி பவுடர், கொச்சிக்கத்தூள்ல மிக்ஸ் பண்றாங்க. சேஃப்ரன், சேஃப்ரன்டா என்ன? குங்குமம், குங்குமத்துல மிக்ஸ் பண்றாங்க. அண்ட் பெப்பர், மிளகுல, இது எல்லாத்தையும் இதுல இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிக்ஸ் பண்ணி அதோட குவாலிட்டிஸை வந்து குறைக்கிறாங்க. தென் எடிஷன் ஆஃப் மெனியக் ஃபிளார் டு adulterate corn flour. corn flour மீன் சோளகமா. சோளகமாவோட குவாலிட்டியை குறைக்கிறதாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எடிஷன் ஆஃப் மெனியக் ஃபிளார். மெனியக் ஃபிளார்னு சொல்றது எங்களோட மரவள்ளி கிழங்கு அதுல இருந்து எடுக்கக்கூடிய மா, அதை எதுக்கு சேர்க்கிறாங்க? சோளகமாவோட மிக்ஸ் பண்றாங்க. அதனால அதோட தரம் வந்து குன்றி போகுது. ஸோ these are the things they do in order to reduce the quality of those food. So finally it become unsuitable to consume. Okay, once we consume those food that will bring side effects or harmful things for our body. Okay, then the problems arising due to food adulteration. Food adulteration ஆல, உணவு கலப்படத்தால என்னென்ன பிரச்சனைகள் வருவது? The first thing, negative impact on health. எங்களோட உடல் நலத்துக்கு தீங்க கொண்டு வருது. The second one, loss of nutrients. ஓகே, ஸோ அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய போஷணைகள் இல்லாம போகுது. எக்கனாமிக் லாசஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக் லாசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய தரம் குன்றி போனா அந்த பொருள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அதுல இருந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்படும். அதால எக்கனாமிக் லாஸ் ஒரு சைட்ல வரும். ஓகே, ஸோ த மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபைங் adulterated ஃபுட், எப்படி நாங்க இது கலப்படமான உணவுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, chemical and physical method are used to identify food adulteration. இப்போ இதுல ரெண்டு வகையான மெத்தட் யூஸ் பண்றாங்க உணவு வந்து கலப்படம் உள்ளதா கலப்படம் இல்லாததான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. the one is chemical method and the second one is physical methods. Okay, so the second point says according to the color, shape, smell and texture the adulteration can be identified. ஓகே, நாங்க எதை வச்சு நாங்க ஃபுட் அடல்ட்ராகிக்குது, ஃபுட் அடல்ட்ராகிக்குது, அதாவது உணவு கலப்படமாகிக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். The first thing, the color, கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம். The second thing, shape, smell and texture, the adulterated can be identified. These are the ways they use to identify the adulterated food. Simple methods in identifying food adulteration. Okay, so இப்போ இதுல நாங்க சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த turmeric powder or else if you take the chili powder, we can use sieve, that means filter. அதாவது எங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய நாங்க சொல்லுவோம் இந்த
மாவரி தட்டு என்னன்னு சொல்றது கூட ஒரு எல்லாம் ஃபில்டருக்கு என்னன்னு சொல்றது சீவ். வாய்ஸ் கதைக்கிறது கேக்குதா? வாய்ஸ் சம்ஹர், ரிஃப்கி, ஹாஃபி, எங்க எல்லாரும்? இந்த வடியை என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன்? ஃபில்டர் ரிஃப்கி சரியா சொல்லிட்டு ஃபில்டர் பண்றது. என்னது ஃபில்டர் பண்றதுக்கு ரிஃப்கி யூஸ் பண்றது? தண்ணியை ஃபில்டர் பண்ணுவா. ரிஃப்கி ஓ சார் இவ்வளவு நேரம் நீ சொன்னது கேட்டுச்சா? அதாவது இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்து ஃபுட் அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல நாங்க மெயினா சொல்லிலும் டெமரிக் பவுடர்ல மிக்சிங் இருக்குதா, இல்ல சில்லி பவுடர்ல மிக்சிங் இருக்குதா, கார்ன்ஃப்ளோர்ல மிக்சிங் இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபில்டர்ஸ். இந்த வடிகள்ல நாங்க அதை ஃபில்டர் பண்ணி பார்த்தா விளங்கும். தென் த ஸ்மெல், ஓகே, தென் ஸ்பென் கலர். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங் தான் என்ன? வாட் இஸ் ஃபுட் பாய்சனிங்? The food poisoning நாங்க சிம்பிளா நாங்க தமிழ்ல சொல்லுவோம் உணவு விஷம் அடைகிறது. Okay, so here they say the food poisoning means the occurrence of an illness due to a toxic substance in food entering the body with food or water. Okay, so here the first they say the occurrence of an illness due to a toxic. டாக்ஸிக்னு சொல்றது விஷம், நஞ்சு. ஓகே, எதனால இந்த டாக்ஸிக் வருது? occurrence of an illness due to a toxic. டாக்ஸிக்கால வர பிரச்சனை அது எது? டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபுட் என்டரிங் த பாடி வித் ஃபுட் ஆர் வாட்டர். உணவு அல்லது நீரோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு நச்சு பொருள் எங்களோட உடலுக்குள்ளால போகுமா இருந்தா அதால வர ஏற்படக்கூடிய நோய் நிலைமைக்கு நாங்க சொல்லுவோம் ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு. ஓகே, ஸோ ஹியர் it causes many things. The first thing, it can cause the following clinical features. Okay, இதனால வந்து நிறைய விளைவுகள் எஃபெக்ட்ஸ் காட்டும். The first thing, abdominal pain. The first thing is abdominal pain. உணவு விஷயமாட இஞ்சி இருந்தா, ஃபுட் பாய்சன் ஆகியிருந்தா அதுல ஒன்று எங்களுக்கு அடையாளப்படுத்தும் என்ன? abdominal pain, வயிற்று வலி. The second thing, dizziness, மயக்கம் வாரது. vomiting, சக்தி வர்றது. டைரியா, வயிற்றுப்போக்கு. தென் த ஃபீவர், காய்ச்சல். இதெல்லாம் வந்து ஃபுட் பாய்சன் எஃபெக்ட்ஸ். இதுல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வரலாம் நீங்க சாப்பிட்ட பாய்சன் ஆகி இருந்தா. ஓகே, தென் த இன்ஸ்டன்சஸ் where toxic substances get incorporated into food. உணவுல எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. The first thing, food which contains naturally occurring chemical toxins. Food which contains naturally occurring chemical toxins. ஓகே, ஸோ இயற்கையிலேயே முதலாவது விஷயம் வந்து இயற்கையிலேயே கெமிக்கல் டாக்ஸின் வந்து உணவுல உருவாகிறது. The second thing, toxic substances which arise due to environmental factors. environmental ரீதியான காரணங்களால உணவுல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிறது. Third one, toxins
produced by microorganisms in that grow on food. எங்கட உணவுல ஏற்படக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஓகே, ஸோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, தென் த ஃபோர்த் ஒன், insecticides and pesticides used to cultivation becoming toxic. The fifth one, toxic substances produced during cooking. சாப்பிடும்போது சமைக்கும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்தந்த விஷயங்கள் வந்து உணவுல டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கொண்டு வரதுக்கு காரணமா இருக்குது. ஓகே, தென் காசஸ் ஆஃப் ஃபுட் பாய்சனிங். ஓகே, வாட் ஆர் த காசஸ்? The first one, microorganisms such as bacteria and viruses. மேல உள்ள இந்த இன்ஸ்டன்ஸ் வரதுக்குரிய காரணங்கள் என்ன? microorganisms such as bacteria and viruses. ஓகே, ஸோ இந்த 3 ரீசனும் தான் மேல இருக்கக்கூடிய 5 விதமான சந்தர்ப்பங்களை உருவாக்குது. ஓகே, இன்ஸ்டன்சஸை கொண்டு வர இந்த 3 விதமான காரணிகள். microorganisms such as bacteria and virus. The second one, toxins, நச்சுக்கள். Then third one, chemicals, இரசாயன பதார்த்தங்கள். Okay, so these are the 3 major things that causes the instances where toxic substances get incorporated into food. Then the food allergies. சாப்பாட்டால எங்களுக்கு ஏற்படக்கூடிய allergies என்ன? First we have to know that what is an allergy condition. They say consumption of food items can give rise to clinical features such as itching, arterial rate, vomiting, and faintishness. If this occurs as an abnormal reaction mounted by the body's immune system against that food item, it is known as food allergy. Okay, so food allergy இதால வந்து இச்சிங், அரிக்கிறது, உடம்பு கடி வாரது, பேஸ்ட் மாதிரி வாரது. ஓகே, ஸோ இந்த தலை சுத்துற மாதிரி வாரது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட் அலர்ஜிஸ் டைப்ஸ். ஓகே, ஸோ இது எதனால வருவதுன்னா, if this occurs as an abnormal reaction mounted by the body's immune system against the food item, அந்த நாங்கள் உட்கொள்ளக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய உணவுக்கு எதிராக எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்றதால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் இது. ஓகே, இட் இஸ் காசஸ் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ். இதனால வந்து ஃபுட் அலர்ஜிஸ் வருவது. ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் இன் ஃபுட், chemicals which are added for food preservation, difficulty in digesting some food substances. Okay, so the causes of food allergies. எதனால food allergies வருதுன்னா, the first thing, special ingredients in food. உணவுல நாங்க சேர்க்கக்கூடிய விசேடமான இன்கிரீடியன்ஸ், பதார்த்தங்கள், நாங்க சாப்பாடு சேர்க்கக்கூடிய விஷயங்கள், அதாலையும் food allergies வரையிலும். The second thing, chemical which are added for food preservation. உணவு நாங்க பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய chemical. Third one, difficulty in digesting some food substances. உணவு நாங்க சாப்பிட்ட உணவு செமிக்காட்டியும் இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு அது காரணமா இருக்கும். ஓகே, then the clinic features of allergies. ஓகே, ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன? இதனால வரக்கூடிய இது நாங்க எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? இச்சிங், கடி, arterial rash, warmth at the site of allergy. அதாவது அந்த எங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தடித்தடியா வரும்னு சொல்லுவோம், அந்த இடங்கள்ல வந்து சூடா இருக்கும். அதுவும் வந்து ஃபுட் அலர்ஜிக்குரிய ஒரு ஃபீச்சர். தென் ரெட் ஐஸ், கண்கள் வந்து சிவப்படையும். ரன்னிங் நோஸ் மீன் மூக்களவடிகிறது. இதெல்லாம் வந்து ஃபுட் அலர்ஜியோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் ஃபுட் தட் காமன்லி காஸ் அலர்ஜிஸ். எந்தெந்த ஃபுட்ஸால வந்து
சாதாரணமா allergies வந்து உண்டாகுதுன்னு போட்டிருக்குது. Boys, can you all see the pictures clearly? Jamher, Jamher. And milk, tree nuts, soya beans, wheat, peanuts, and chocolates, tomato and pineapple. These are the some food items which causes food allergies. Okay. Then steps to take to prevent allergies. நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இந்த ஃபுட் அலர்ஜிஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி the first thing we have to do is inform all family members regarding any allergies that a family member has so that they can inform a doctor in an emergency. உங்களோட ஃபேமிலியில் யாருக்காச்சும் அலர்ஜிஸ் இருக்குமா இருந்தால் அது நீங்கள் உடனடியாக டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். Then the second thing, when